அவங்க அம்மா அழறதை பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் முத்தம் கொடுத்தா நீ எந்திரிப்பியம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அழறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு சோறு போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பொண்ணோட தம்பிக்கிட்ட சொல்லுது. அப்போ கூட நீ வந்துரு அக்கா, நீ வந்துரு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு அந்த பையனால சொல்ல முடியல. நீ வாமா, எதுனா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த அப்பாவால் சொல்ல முடியல இல்லையா? ஒரு சாதிக்குள்ள ஒரு கட்டுப்பாடான இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் கௌரவம்னு யார் சொன்னாங்க? எது கௌரவம்? ஒரு பெண் ஆரோக்கியமா தலை நிமிர்ந்து வாழறது கௌரவமா? இந்த மாதிரி வந்து இறந்து போயிட்டு இருக்கிறது கௌரவமா? அந்த மொத்த சாதிக்கே நான் கேட்கிறேன், அது என்ன சாதியோ எனக்கு தெரியாது. அந்த மொத்த சாதிக்கும் எல்லா ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கு 1000 பேர் வந்தாங்கல்ல, சாப்பிட்டாங்கல்ல, எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கிறேன், இதுதான் கௌரவமான்னு கேட்கிறேன். இப்படி ஒரு பொண்ணை வந்து சாக வச்சு பார்க்கறது தான் கௌரவமா? அடுத்து இந்த ரித்தன்யா அவங்களுடைய விஷயம், அவங்க பேசின அந்த ஆடியோவை கேட்கும்போது நமக்கு நிறைய கேள்விகள் வருது. சமூகம் எப்படி இருக்குன்றதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில தான் அவங்களுடைய மரணம் வந்து இருந்திருக்கு. அவங்க பெற்றோர்கள், குறிப்பாக அவங்களுடைய அப்பா பேசினது கூட எல்லாருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இதுல என்ன சிக்கல் இருக்கு? இன்னைக்கு நம்ம படிப்புல முன்னேறிட்டோம், எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம முன்னேறிட்டோம்னு சொல்லி அந்த கிராஃப் எல்லாம் காமிக்கிறாங்க. ஆனா இது மட்டும் நடந்துகிட்டே இருக்கு. இதில் வந்து என்ன சொல்கிறதுனா, இந்த பழைய கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அதாவது மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய கான்ஸ்டிடியூஷன், அது வந்து மதமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மதமாக இருந்துச்சு. அந்த மதத்தில் கடவுள் பெயரால் என்னெல்லாம் எழுதப்பட்டதோ அதுதான் வந்து அரசியலமைப்பாக இருந்துச்சு. அந்த அரசியலமைப்பு படி தான் அந்தந்த மன்னர்கள் வந்து தெய்வத்தின் அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து கலாச்சாரத்துக்குள்ளே போயிடுச்சு. அதெல்லாம் கலாச்சாரத்துக்குள்ளே போயிடுச்சு. கலாச்சாரம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அரசமைப்பு மாறிடுச்சு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இந்த புதிய அரசியலமைப்பு நம்முடைய கலாச்சாரமாக இன்னும் ஆகவில்லை. பழைய அரசியலமைப்பு தான் இந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த கேப்பு தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கேப். ஸோ இப்போது நம்ம வந்து பல விழிப்புணர்வு வழியாக, பலவேறு ஆக்டிவ் செயல்பாடுகள் வழியாக இந்த கலாச்சாரத்தை நம்ம புதிய கலாச்சாரமாக, சமத்துவமும் சுதந்திரமும் தான் நம்முடைய புதிய கலாச்சாரம், இதுதான் சரியான கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி மாற்றுறதுக்கு நம்ம நிறைய வேலைகள் செய்யணும். அந்த வேலைகள் நடக்காமல் இருக்கிறது தான் இது இந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம்னு நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாதி சங்கங்கள் தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் வந்து இந்த வரதட்சணையை ஆதரிக்கக்கூடிய, வன்முறையை ஆதரிக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. வரதட்சணையை எதிர்க்கக்கூடிய, நியாயங்கள் பேசக்கூடிய, பெண் உரிமையை பேசக்கூடிய ஃபோர்ஸஸ் எங்கே செயல்படுது? சமுதாயத்தில் எங்கே செயல்படுது? ரொம்ப குறைவாக, ரொம்ப லிமிட்டடாக செயல்படுது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியாரிய இயக்கம், ஒரு மகாத்மா காந்தியுடைய இயக்கம், இந்த மாதிரியான இயக்கங்கள் வந்து செயல்பட்ட போது பெரிய பெரிய மாற்றங்கள் இருந்துச்சு. இப்போ பெரியார் பேசினதை நம்ம படிக்கிறோம். மகாத்மா காந்தி சொல்கிறாங்க, உன்னுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், மதம் என்ன வேணால் சொல்லட்டும், பகுத்தறிவுங்கிற உரைகளில் அதை தேய்ச்சிப்பாரு, அது சரியாக வந்தால் மட்டும்தான் நீ அதை ஃபாலோ பண்ணி, இல்லைன்னா அதை விட்டுரு, பழசெல்லாம் விட்டுருன்னு சொல்கிறார் மகாத்மா காந்தி. ஓகேவா? அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்போ சொல்ல முடிஞ்சுது. பட் இப்போது அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லி செயல்படுத்தக்கூடிய ஆட்கள் வந்து இல்லை. இப்போ இறந்து போயிட்டவங்கள நம்ம எழுப்ப முடியாது, நம்ம தான் அவங்களாம் மாறக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். இப்போ வந்து ஒரு 3 இயர்ஸில் பெரியார் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 8000 திருமணம் பண்ணியிருக்காங்க, சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த 3 இயர்ஸில் அவரே போய் வீடு வீடாக போய் கூப்பிட்டு பேசினாரா? இல்லை இல்லையா? அவர் கூட அவ்வளவு பேர் ஒரு இயக்கமாக வாலண்டியர்ஸாக அவங்க கூட இருந்து அவங்க வந்து வீடு வீடாக போய் பேசியிருக்காங்க. ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் 2 பேரை கன்வின்ஸ் பண்ணால் பத்தாது, 2 குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணால் பத்தாது, 2 வேறு சாதியை கன்வின்ஸ் பண்ணணும், சாதி மறுப்பு அப்படிங்கிறது. அப்போ எத்தனை ஆயிரம் பேர்கிட்ட நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா 8000 திருமணம் நடந்திருக்கும். எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை மணி நேரம் செலவழித்து வெறும் 3 வருஷத்தில் பேசியிருக்கணும். அப்போ எவ்வளவு தீவிரமான இயக்கமாக இருந்துச்சு. வெறும் பெரியார் மட்டும் நம்ம பண்ணி இருக்க முடியாது இல்லையா? அதுபோல் இப்போ இன்றைக்கி வந்து தலைவர் ராகுல் காந்தி இருக்காங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறாங்க, சாதிக்கு எதிராக பேசிகிட்ருக்குறாங்க. நிறைய வந்து ஒரு முற்போக்கான விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எல்லாம் சரிபாதி கொடுக்கணும், வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொன்னால் அவர் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் என்ன ஆகும்? ஸோ எவ்வளவு தூரம் நம்ம வந்து பீப்புள் வந்து அதில் பங்கெடுக்கிறோமோ, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறது சென்சிபிளாக இருந்ததுன்னா, இவங்க சொல்கிறது சரி அப்படின்னு பட்டதுன்னா அதை எத்தனை பேர் அதை எடுத்து நம்ம பகுதியில் அதை பரப்புகிறோம், அதை முன்னெடுத்து செல்கிறோம் அப்படிங்கிறது தான்.
பெரியாருக்காவது கடைசி இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரை சொல்கிற ஒரு பேர் இருந்துச்சு. மகாத்மா காந்திக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரை சொல்கிற ஒரு பேர் இருந்துச்சு. அவர் கூட வேலை செய்த எத்தனை ஆயிரம் பேர், உயிரை விட்டவர்களுக்கு கூட பேரே இல்லை இன்னைக்கு. ஏன்னா இந்த பெயரற்றவர்கள் தான் உண்மையான மாற்றங்களை எப்போவுமே செய்திருக்காங்க சமூகத்தில். அந்த பெயரற்றவர்களாக இருப்பதற்கு நம்ம எத்தனை பேர் தயாராக இருக்கோம்? பெயர் கிடைக்கிது, கிடைக்கல, பதவி வருது போகுது, இது வருது அது வருது, அதெல்லாம் இல்லை. இது என் மக்களுக்கு தேவை, இது என் பிள்ளைக்குட்டிக்கு தேவை, என்னுடைய எதிர்காலத்துக்கே இந்த நல்ல கருத்துக்களும் நல்ல சிந்தனைகளும் முற்போக்கும் தேவை அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் தினமும் அதற்காக நேரம் செலவழித்தால் மட்டும்தான் அது நடக்கும். உழைப்பே போடாமல் எந்த நல்ல பலனாவது வந்திருக்கா உலகத்தில் யாருக்காவது? ஒரு சமூகமாக நம்ம அந்த உழைப்பை போடணும். இல்லைன்னா இப்படி தான் இழந்துக்கிட்டு இருப்போம். திருவள்ளூரில் பாருங்கள், 1 பவுனுக்கு ஒரு பெண் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ அப்போ இது நம்ம மகள்களாக இருக்கலாம், நம்மளுடைய சகோதரிகளாக இருக்கலாம். போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஐயோ அம்மா அப்படின்னு அடிச்சுக்கிட்டு அழுது என்ன பண்ணுறது இல்லையா? அவங்க அம்மா அழறதை பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் முத்தம் கொடுத்தா நீ எந்திரிப்பியம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அழறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு சோறு போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பொண்ணோட தம்பிக்கிட்ட சொல்லுது. அப்போ கூட நீ வந்துரு அக்கா, நீ வந்துரு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு அந்த பையனால் சொல்ல முடியல. நீ வாம்மா எதுனா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த அப்பாவால் சொல்ல முடியல இல்லையா? கௌரவம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெண்ணை விட கௌரவம் முக்கியமா? அது ஃபஸ்ட்டு ஒரு சாதிக்குள்ளே ஒரு கட்டுப்பாடான இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் கௌரவம்னு யார் சொன்னாங்க? எது கௌரவம்? ஒரு பெண் ஆரோக்கியமாக தலை நிமிர்ந்து வாழறது கௌரவமா? இந்த மாதிரி வந்து இறந்து போயிட்டு இருக்கிறது கௌரவமா? அந்த மொத்த சாதிக்கே நான் கேட்குறேன், அது என்ன சாதியோ எனக்கு தெரியாது. அந்த மொத்த சாதிக்கும் மொத்த சமூகத்துக்கும் மொத்த கொங்கு மண்டலத்துக்கும் எல்லா கல்யாணத்துக்கு 1000 பேர் வந்தாங்கல்ல, சாப்பிட்டாங்கல்ல, எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறேன், இதுதான் கௌரவமானு கேட்குறேன். இப்படி ஒரு பொண்ணை வந்து சாக வச்சு பார்க்குறது தான் கௌரவமா? அப்போ எது கௌரவம் அப்படிங்கிறத நம்ம தானே ரீடிஃபைன் பண்ணணும். நம்மளுடைய வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்ம தானே ரீடிஃபைன் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்கிறோம். எது நம்மளுடைய கலாச்சாரம்? காதல் தானே நம்முடைய கலாச்சாரம். தமிழர் பண்பாடு பாரம்பரியம், நம்மளுடைய சங்க இலக்கியம் காதலை தான் வந்து போற்றி புகழ்ந்து பாடி காதல் கவிதைகள், காதல் பாடல்களா, காதல் கதைகளா சொட்ட சொட்ட வந்து எழுதி தள்ளிச்சு இல்லையா? எத்தனை 1000 வருஷங்கள். கீழடியில் தோண்டி பார்க்குறோமே, தோண்டி பார்த்தா அங்கே என்ன இருக்குது? அங்கே பார்த்தோன்னா விளையாட்டு ஜாமான்கள் இருக்குது, அறிவான சிந்தனையான விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் இருக்குது, காதல் இருக்கிறது. அத்தனை குழந்தைகளோட அவங்க வந்து குழந்தைகளுக்கு விளையாட்டு ஜாமான் தான் அவ்வளவு கிடைக்குது. நமக்கு அருமையாக வாழ்ந்திருக்காங்க. கொலை கருவிகள் கிடைக்கலையே. நம்ம மதங்களில் தான் வந்து கொலை கதையாக சொல்லுது. நம்ம ஏன் இப்படி வந்து செத்தா கூட பெருமை அப்படின்லாம் பேச ஆரம்பித்தோம்? எப்போலேருந்து இப்படிலாம் பேச ஆரம்பித்தோம்? ஸோ நம்ம வந்து இடையில் வந்த இந்த மதங்கள் ஒரு தவறான கலாச்சாரத்தை நமக்குள்ளே போட்டிருக்கு. நம்ம ஒரு சமூகமாக அந்த கலாச்சாரத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்குது. இப்போ நம்ம எந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோன்னா, என்னுடைய குழந்தையை நான் பாதுகாப்பதற்கு இந்த கலாச்சாரத்தை மாற்றியாக வேண்டும். கலாச்சாரம் இருக்குது, யார் யாரோ அதை எதிர்த்து பேசுகிறவங்களாம் பேசட்டும், நம்ம சேஃபாக இருந்துப்போம் அப்படின்னு இருக்க முடியாது. ஏன்னா இந்த மோசமான கலாச்சாரம், இந்த வரதட்சணைங்கிற கலாச்சாரம், இந்த பெண்ணடிமைத்தனம், பிடிக்காத ஒருத்தர் என்ன பிடிக்கனாலும் பிடிக்காடாலும் அவர் கூட தான் இருக்கணும். அந்த பொண்ணு சொல்லுது, என்னால் இவரோட இருக்க முடியலன்னு தான் நான் போகிறேன்னு சொல்லுது. அது என்ன கொடுமையை அனுபவிச்சது அந்த 78 நாளுங்கிறது நம்மளால் நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அது என்னவோ சொல்லியிருக்கு, இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லியிருக்கு, அவங்க மாமியார் வரைக்கும் போய் சொல்லியிருக்கு, யார் யாருக்கிட்டலாமோ சொல்லியிருக்கு. அப்போ கூட நீ அங்கே தான் அவர் கூட தான் இருக்கணும், அதுதான் ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருத்தன் அப்படிங்கிற அந்த கலாச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம். இப்படி ஒரு கொலைகார கலாச்சாரம் நமக்கு எதுக்கு? கொலைகார கௌரவம் நமக்கு எதுக்கு இல்லையா? ஸோ நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் ரத்தம் இருக்குது. இன்றைக்கி இரதன்யாவினுடைய கொலைகாரர்கள் அந்த கணவரும் அந்த வீட்டார்களும் அல்லது பிறந்த வீட்டார்களும் அந்த கல்யாணத்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு ஹெல்ப்புன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுதில்ல, எத்தனையோ பேரை நான் வந்து திரும்ப திரும்ப நான் வந்து கேட்டேன், எல்லாரும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுமான்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுதில்ல. இவங்கெல்லாம் மட்டும் காரணம் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் காரணம். அந்த பொன் காலகட்டத்தில் வாழ்ந்த நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து காரணம். ஸோ இன்னொரு ரிதன்யா வந்து நம்முடைய பிள்ளையாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அதை தடுக்கிறதுக்கு நம்மளுடைய நேரத்தை செலவு செய்து நம்ம ஒரு ரீதிங்கிங் பண்ணியே ஆகணும்.